Hi viewers, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெஜ் ரெசிபி தாங்க. இது அம்மிலே வறுத்து அரைச்சி இடிக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சிட்டு கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரியை வெட்டி குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு அரை முடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அதை கொட்டிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்படி வசங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள். இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வசங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இன்னும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ஒரு இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த கல்லை போட்டு தட்டி சதைச்சு தான் போட போகிறேன். இப்போ குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் கரண்ட் இல்லாத டைம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் இருக்கும். கரண்ட் இல்லாத டைம் இப்படி அம்மிலையோ இடிக்கல்லை வச்சு அரைச்சிக்கலாம். இடிக்கல்லை எடுத்து ஆற வச்சுருக்க நம்ம தேங்காய் துருவலை இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா சதைக்கணும். பார்த்துடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சதைச்சி இடித்து எடுத்துக்கணும். சரியா? அப்போ இடித்து போடுறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி போடுறத விட, மிக்சியில் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி இடித்து போடுறது நல்லாயிருக்கும். இனிமேல் இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இப்படி இடித்து எடுத்துக்கணும். இது அம்மியில் அரைச்சி டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர்த்து வீட்டில் அம்மியெல்லாம் இருக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ அதனால தான் நான் இப்படி இடித்து எடுத்துருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ரொம்ப ஹீட்டுக்கும் ரொம்ப நல்லது, சூடு தணிக்கும். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வசங்கன்னா ஒரு தக்காளி எடுத்து ஆட் பண்ணிடலாம். எடுத்தாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனிமேல் எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காவை கொட்டிடலாம். நான் ஒரு 2 முருங்கைக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு இருப்பவோ அதுக்கேற்றவாறு தக்காளி வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. இனிமேல் இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு கொதி அளவுக்கு, ஒரு பபிள் வர அளவுக்கு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பார்க்கலாம்.
நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க வெந்துடுச்சு. இடிச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு வத்தல் பொடி எதுவுமே போட்டுறாதீங்க மறந்தும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா பல்லாரி தக்காளி தேங்காய்லாம் போட்டு வசக்கும் போதே 1.5 டீஸ்பூன் வத்தல் பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எதுவுமே போட்டுறாதீங்க. இனிமே தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஒட்டி இருக்கு, மீதி அந்த மசாலா ஒட்டி இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுக்கோங்க. இனிமேல் இது வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா குக் ஆகணும்ல, வேகிறதுனால கொஞ்சம் 10 மினிட்ஸ் நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கை அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான சூப்பரான வறுத்து இடித்த முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு வந்து முருங்கைக்காய் குழம்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் எதுவுமே இல்லாட்டி, காய்கறி இல்லாட்டியும் முருங்கைக்காய் மட்டும் இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நம்ம சூப்பரான வறுத்து இடித்த முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அது கூட சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோர் மிளகாவும் அப்பளமும் வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்க போது. இந்த மாதிரி நம்ம நார்மல் டேஸில் வந்து பருப்பு சாம்பார் ரசம் அப்படி ரெகுலராக பண்ணுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடலாம். இந்த கொரோனா டைமில் வந்து காயே இல்லாமல் உங்களுக்கு முருங்கைக்காய் மட்டும் இருக்குன்னா அதை வச்சு சிம்பிளாக சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.